சீனத்தில் நடந்த வரலாற்று சம்பவம். சூ குவின் என்பவர் போர்க்காலங்களில் சீனம் அகப்பட்டிருந்தபோது வாழ்ந்தவர். போரின் நுட்பங்களை நன்றாக அறிந்தவர். அவர் போர்க்கலையின் ஞானத்தை பயன்படுத்தி கொள்ள போர் நடந்த நாடுகளுக்கு பயணம் செய்து, என்னை உங்கள் ஆலோசகராக நியமித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார். ஆனால் எல்லா இடங்களிலும் அவருக்கு ஏமாற்றமே ஏற்பட்டது. அவர் கடை விரித்தார், அவர்களோ கைவிரித்தனர். வீட்டுக்கு திரும்பினார். உடலில் சோர்வு, உள்ளத்தில் தளர்ச்சி. அவருடைய தோல்வியை அறிந்து கொண்ட பெற்றோர்கள் அவரை வேண்டா வெறுப்புடன் நடத்தினார்கள். அவன் தங்கள் மகனே இல்லை என்பது போல நடந்து கொண்டனர். மனைவியோ நெசவுத்தறியிலிருந்து அவரை வரவேற்க எழுந்திருக்க கூடவில்லை. அவர் சகோதரியோ அவருக்கு உணவு தயாரிக்கவே தயாராக இல்லை. காயப்பட்ட சூ குவின் வைராக்கியத்துடன் தன் அறைக்குள் நுழைந்து கதவுகளை இறுக்க சாத்திக் கொண்டார். அவர் படிப்பதிலும் படித்தவற்றை வாழ்வுடன் தொடர்புபடுத்தி பார்ப்பதிலுமே செலவழித்தார். ஓராண்டு குறைவான சாப்பாடு, குறைவான தூக்கம், மிகுந்த படிப்பு. அதற்கு பிறகு பணி தேடி புறப்பட்டார். அப்போது சக்தி வாய்ந்த நாடு ஒன்று இருந்தது. அதை எதிர்த்து கூட்டணி அமைத்து தாக்குமாறு 6 சின்ன நாடுகளுக்கு அறிவுரை வழங்கினார். அவர் அளித்த போர் நுட்பங்களையும் தாக்குதல் நடத்த தந்த உத்திகளையும் பார்த்து பிரமித்த அந்த நாடுகளின் மன்னர்கள் அவரையே அந்த கூட்டணி அரசுக்கு பிரதம மந்திரியாக நியமித்தார்கள். அவர் பிரதம மந்திரியாக பயங்கர பந்தாவுடன் தேரில் குதிரை வீரர்கள் புடைசூழ தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். அவர் வருவது தகவல் எட்டியதும் அவர் பெற்றோர்கள் வீட்டை சுத்தப்படுத்தியும் சாலைகளை செப்பனிட்டும் அழகுபடுத்தினார்கள். அவர்கள் வீட்டில் விருந்து ஏற்பாடாகியது. அவரை 30 அடி தூரம் முன்னே சென்று வாத்தியங்களுடன் வரவேற்றனர். அவர் மனைவி அவரை முகத்துக்கு முகம் பார்க்கவே தயங்கினார். அவர் சகோதரி முழங்காலிட்டு தன் முந்தைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டாள். சூ குவின் அவளிடம் கேட்டார், நீ முன்பு அவ்வளவு திமிராக இருந்து இப்போது இவ்வளவு பணிவாக ஏன் நடந்து கொள்கிறாய்? அவள், இப்போது நீங்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்கள், பெரிய செல்வத்துடன் வந்திருக்கிறீர்கள் என்று மறைக்காமல் சொன்னார். சூ குவின் சிரித்துக்கொண்டே, நான் முன்பு இருந்த அதே மனிதன்தானே. நான் இப்போது பணத்துடனும் பதவியுடனும் இருப்பதால் என் சுற்றத்திற்கு என் மீது மதிப்பு. நான் வறுமையில் இருந்தபோது உதாசீனம். என்னுடைய இல்லத்தினரே இவ்வாறு நடந்து கொண்டால் நான் மற்றவர்களிடம் என்ன எதிர்பார்க்க முடியும் என்றார். சீன வரலாற்று சம்பவம் கூறுவது போல ஊர் உலகம் நடந்து கொள்வதில் வியப்பில்லை. ஆனால் உடன் பிறந்தவர்களும் இல்லத்தில் இருப்பவர்களுமே ஒருவனுடைய பதவியை பார்த்தே மரியாதை செய்தால் அதை காட்டிலும் துயரமான நிகழ்வு எதுவும் இருக்க முடியாது. ஒரு வீட்டில் 2 சகோதரர்கள் இருந்தால் உயர்ந்த பதவியில் இருக்கும் மகனுக்கு அதிக பதார்த்தங்கள் கொண்ட உணவையும், சற்று குறைவான பணியில் இருக்கும் பிள்ளைக்கு சாதாரண உணவையும் பரிமாறுவதை கூட நான் பார்த்திருக்கிறேன். உலகத்தை மாற்றுவது சிரமம், நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். நமக்காக நம்மை நேசிக்கும்படியான பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அவற்றின் மூலம் எப்போதும் நிறம் மாறாத நண்பர்களை பெற்று அவர்களை இமைக்குள் வைத்து போற்ற வேண்டும். அவ்வாறு செய்தால் எப்போதும் உண்மையானவர்கள் கொட்டியும் ஆம்பலும் போல உடனிருப்பார்கள்.